ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான, சிரமம் இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ கோச்சார கிரகங்கள் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் செய்யும்போது ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. அப்படியே அல்டிமேட்டாக இருக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் இருந்தார் பார்த்தீங்களா, அப்படியே ரேஸில் போனாலும் அவர் தான் வெற்றி. எங்கே இருந்தாலும் அவர் தைரியமாக முயற்சி எடுப்பார்ல, அந்த ஒரு என்ன சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் தன்னுடைய முயற்சியின் மூலமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் மேசராசிக்காரர்களாக உங்களுடைய எப்பொழுதுமே அது தலை சிறந்த எண்ணமாக இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு பல போராட்டங்கள், பல எதிர்வினைகள்லாம் வந்துச்சு. அதையும் தாண்டி என்னுடைய உழைப்பின் மூலமாக தான் முன்னேறுவேன், என்னுடைய திறமையின் மூலமாக தான் முன்னேறுவேன்னு மிகப்பெரிய தன்னம்பிக்கையுடன் போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய மேசராசி என்பதாகிய உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிற விஷயம் என்னென்னா, மனசில் எவ்வளோ பெரிய வலியோ வேதனையோ இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு மன நிறைவுடன் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் நம்மளுடைய மேசராசி என்பதாகிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா தன வரவுகள் சிறந்த மாதம் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். இப்போ வரையும் பொருளாதாரத்தில் எவ்வளோ சிக்கலை சந்திச்சுக்கிறீங்க, எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு ஒரு சரியான ஒரு ரியாலிட்டி வேணும்ல. எவ்வளோ நாள் தான் போராட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்தே தன வரவுகள் சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக தெரியுது. இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப கடன் வாங்கிட்டீங்க, முடியலை, என்ன செய்யனே தெரியல, எப்படி சமாளிப்புனே தெரியல, அப்படி மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிருக்கீங்க, மனசுக்குள்ளேயே பேசிக்கிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு கடன் இருக்குன்னு சொன்னால் எவனுமே நம்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, உங்களுக்குள்ளேயே தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட போய் ரொம்ப கடன் ஆகிடுச்சுங்க, என்ன பண்ணே தெரில அப்படிங்கன்னா, போங்கண்ணாச்சி போங்கக்கா, உங்களுக்குலாம் கடனா போங்க மேடம்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ள வலியும் வேதனையும் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நபர்கள் மிக குறைவு. ஏன்னா உங்களை அப்படி அந்த அந்த தோரணையில் பார்த்துட்டாங்களா, நீங்கள் கஷ்டப்படுறத அவங்க நம்பவும் மாட்டாங்க. டேய் நம்புங்கடா, நானும் ரவுடி தாண்டாங்கிற மாதிரி நானும் கஷ்டப்படுறேன்ப்பா, எனக்கு மன அழுத்தம் இருக்குது அப்போலாம் மேசராசிக்காரங்க யார் சொன்னாலும் இந்த கூட இருக்க உறவுகள், நட்பு அனைவருமே உனக்கென்ன, நீ நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிடற அப்படிம்பாங்க. ஆனால் அதை சாதிப்பதற்கு முன்னாடியும் அதை செயல்படுத்துவதற்கு முன்னாடியும் நீங்கள் படுற போராட்டத்தை யாருமே பார்க்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா விதமான போராட்டத்துக்கும் ஒரு முடிவு காலம்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த முடிவு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஆரம்பமாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ அப்போ நம்முடைய மேசராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் உயர்ந்த பதவிக்காக, உயர் பதவிக்காக காத்திருக்கீங்களோ, உங்களுடைய உயர் பதவி என்பது
இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு, நீங்கள் மிக பொறுமையாக இருந்ததுக்கு, நிறைய பேருக்கு உதவி செஞ்சதுக்கு இந்த கர்மா என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை உருவாக்கி தருகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி என்பவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி கிடைக்கும் சொல்லிட்டோம். அப்போ வீடு வாங்கலாமா, மனை வாங்கலாமா, அல்லது வந்து இடம் வாங்கலாமா அப்படிலாம் பல குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய மேசராசி என்பவராக உங்களுக்கு உறுதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குங்க. நீங்கள் கவலையே படுத்தவர. ஓகேவா? வீடு வாங்க போகிறீங்களா, கார் வாங்க போகிறீங்களா, வண்டி வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறது எது நிர்ணயம் பண்ணோம்? உங்களுடைய சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணுங்கிறது கிரகத்துடைய தன்மை. அதுபோல் மேச ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய மன மகிழ்ச்சிகளை உறுதி செய்யக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட பரணி நட்சத்திரக்கார பெண்கள்லாம் பாடாக படுத்திட்டாங்க உங்களை. நீங்கள் நின்னா குத்தம்பாங்க, நடந்தால் குத்தம்பாங்க, நீங்கள் எதுவும் சொன்னால் குத்தம்பாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை குறை சொல்லி உங்களை வச்சு செஞ்சிட்டாங்கள. அந்த நிலையிலேருந்து இப்போ தான் மீண்டு வந்துக்கிருக்கீங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, மெயினாக அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடுவதில் நம்முடைய மேசராசிக்காங்க மேக்ஸிமம் ஆகஸ்ட் மாதம் செயல்படவே கூடாது, தலையிடக்கூடாது. மேக்ஸிமம் டிசம்பர் வரையும் தான். ஓகேவா? அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்தவங்களுடைய குடும்ப ரகசியங்கள்லையோ குடும்ப விஷயங்களையோ தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதுபோல் பணம் கொடுக்க வாங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கவனமாக இருந்தால் மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதங்களை ஒரு சிறப்பான செயல்பாடை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நம்மளுடைய மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான சிறந்த வழிபாடை நம்ம சேனலுக்கே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விடுங்க அல்லது ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. உறுதியாக உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடை நான் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்க என்று அன்புடன் கூறிக்கொண்டு நேரிலே தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்,
உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.